அனைவருக்கும் வணக்கம். ஜெயஸ்ரீ நாட்டியாலய அன்போடு வரவேற்கின்றது. இன்று முதல் திருக்குறளில் ஒரு கண்ணோட்டம். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றிய உலகு. எழுத்துக்களுக்கெல்லாம் அகரம் முதலாக இருப்பது போல உலகத்திலுள்ள எல்லாவற்றிற்கும் இறைவன் முதலாக இருக்கிறான். உலகத்தை கொண்டு அதை உண்டாக்கினவரை எண்ண வேண்டும். கற்றதனால் ஆய பயனன் கொள் வாளறிவன் நற்றார் தோழார் எண்ணின். படிப்பதன் பயன் அறிவு பெறுதல், படிப்பதன் பயன் அறிவு பெறுதல். அப்படியானால் நம் அறிவுகளுக்கெல்லாம் எட்டாத ஒரு பொருள் இருப்பதை உணர்ந்து அதை போற்றாவிட்டால் படிப்பினால் என்ன பயன் என்பதை உணர வேண்டும். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். அறிவுகளுக்கெல்லாம் எட்டாத பொருளான இறைவன் எங்கே இருக்கிறான் என்றால் நம்முடைய மனத்தாமரையில் இருக்கிறான். அதை உணர்ந்து வணங்கினால் உலகில் கவலை இன்றி வாழலாம். அவனை வணங்குவது எப்படி என்றால், வேண்டுதல் வேண்டாமை இலா நடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. இறைவன் விருப்பு வெறுப்பு இல்லாதவன் என்பதை உணர்ந்து நாமும் விருப்பு வெறுப்பின்றி அவனை வணங்க வேண்டும். அப்படி செய்தால் எப்போதும் துன்பப்படாது இருக்கலாம். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. எப்படி என்றால், இறைவன் அஞ்ஞானத்தால் உண்டாகிற நல்வினை தீவினை, 2 வினைகள், நல்வினை தீவினை, இரண்டுக்கும் அப்பாற்பட்டவன். அந்த பெருமையின் பொருளை உணர்ந்து விருப்பு வெறுப்பின்றி வணங்குகிறவர்களை இன்ப துன்பங்கள் என்ற இரண்டும் ஒன்றும் செய்ய முடியாது. பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். பஞ்சேந்திரிய ஆசைகள் கண் மூக்கு காது வாய் மெய், இந்த நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கருவிகளை பஞ்சேந்திரியங்கள், இதை பஞ்சேந்திரியங்கள் என்று கூறுவோம். பஞ்சேந்திரியங்கள் ஆசைகளற்ற பகவானை உணர்வதற்கு நாம் பஞ்சேந்திரிய ஆசைகளை குறைத்து, இந்த குறைத்து என்பதற்கு இங்கே எவ்வளவு முக்கியத்துவம். பஞ்சேந்திரிய ஆசைகளை குறைத்து அதற்கிணங்க உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போது இனிதே வாழலாம். தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. தனக்கு நிகரில்லாதவனாகிய பகவானிற்கு நாம் நிகராக முடியவே முடியாது. தனக்கு நிகரில்லாதவனாகிய பகவானை பணிந்தால்தான் நாம் ஓரளவேனும் ஆசைகள் குறைந்து மனக்கவலை இல்லாமல் இருக்கலாம். இல்லாவிட்டால் மனக்கவலைகளை மாற்றிக்கொள்ள முடியாது. அறவாடி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அரிது. ஆசைகளே இன்றி தர்ம சமுத்திரமாகிய பகவானை அடைக்கலம் புகுந்தால்தான் தர்ம மார்க்கம் தெரியும். இல்லாவிட்டால் அதர்ம சமுத்திரம் போன்ற உலக துன்பங்களை கடக்க முடியாது. கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. எல்லா நல்ல குணங்களும் வல்லமைகளும் உள்ளவனாகிய இறைவனை உணர்ந்து அவனை வணங்காத மனிதனுடைய மூளை அம்மூளையின் குணமாகிய சிந்தனை சக்தி இல்லாதென்றுதான் சொல்ல வேண்டும். பகவானை வணங்காத ஒரு மனிதனுடைய மூளை சிந்தனை சக்தி இல்லாததென்றுதான் சொல்ல வேண்டும் என்பதை உணர்த்தியுள்ளார். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். இறைவனை வணங்கி அவனை சரணடைகிறவர்களே பிறவி துன்பம் என்ற கடலிலிருந்து கரை ஏறுவார்கள். மற்றவர்கள் அந்த பிறவி துன்ப கடலிலேயே கரையேற மாட்டார்கள். தத்தளிக்க வேண்டியதுதான்.
தெய்வப்புலவர் இயற்றிய இந்த அற்புதமான மறைநூலை படித்து அனைவரும் உணர்ந்து நலமுடன் வாழ வாழ்த்துகின்றோம். திருக்குறள், அதற்கும் நம்மளுடைய வினை, தீவினை நல்வினை இரண்டையும் ஆராய்ந்து நமக்கும் நம்மளுடைய தவறுகளை அறிந்து திருந்த அற்புதமான ஒரு துணை நூல் திருக்குறள். திருவள்ளுவர், தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள். அனைத்து குழந்தைகளும் திருக்குறளை பயின்று பொருள் உணர்ந்து வாழ்வில் நலம் பெற நல்வாழ்த்துக்கள். எங்கள் நாட்டியாலயாவில் தையல், இசை, நடனம், யோகா, வயலின் அனைத்தும் சிறந்த முறையில் கற்பித்து கொண்டு வருகின்றோம். 5 வயது முதல் 50 வயது வரை அனைவரும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற நாங்கள் பயிற்சி கொடுத்து வருகின்றோம். தொடர்புக்கு எங்கள் தொடர்பு எண்ணை அழைப்பு விடுத்து விவரங்கள் கேட்டு பயிற்சியை பெறலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.